அண்ணே, அண்ணி இதயம் துடிக்கல. அப்படியே எங்க இதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட செக் பண்ணிருக்கீங்களா? அண்ணே, நீங்க ஒரு தடவை அன்னைக்கு செக் பண்ணுங்க. வாயை மூடுடி. அம்மா, அண்ணி கொட்டிட்டாங்க. நான் அப்படியே ஒன்னும் வலிக்கிற மாதிரி அடிக்கலையே. சத்யாவுக்கு ஏதோ ஒரு காரணம் வேணும் டியூஷனை கட்டடிக்க. நீங்க இப்ப அந்த வாய்ப்பை கொடுத்துட்டீங்க. ரொம்ப நல்ல பொண்ணுங்க. எங்க சின்ன அத்தை எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் இவ்ளோ இருக்கா. இல்லங்க, நீங்க நினைக்கிற மாதிரி சத்யா அப்பாவி கிடையாது. ரொம்ப திறமைசாலி. உங்களுக்கு ஏன் அப்படி தோணுச்சு திறமைசாலின்னு? முதல் தடவை நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ பல்லாங்குழி ஆட்டத்துல நான் நேஷனல் சாம்பியன் சொன்னா உடனே அவ இன்டர்நேஷனல் சாம்பியன் சொல்றா. பதில் உடனுக்குடனே வராதுல்ல. நாலேஜ் உள்ள இருந்தாதான் பேச்சில வெளியில வரும். நான் நேஷனல் சாம்பியன் சொன்ன உடனே அவ இன்டர்நேஷனல் சாம்பியன் சொல்லியிருக்கானா அவளுக்கு ஸ்போர்ட்ஸை பத்தி எவ்வளவு நாலேஜ் இருந்திருக்கணும். உண்மையா இல்லையா? நீங்க எப்பவாவது அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா? இல்லங்க, அவளை சின்ன வயசுல இருந்தே அப்பாவிய பார்த்து எங்களுக்கு பழகி போயிடுச்சு. நீங்களே இப்ப பாத்தீங்கல்ல, யார்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாது அவளுக்கு. நோ நோ நோ, இப்ப நீங்க மேனஸ பத்தி பேசுறீங்க. திறமை வேற, மேனஸ் வேற. வீட்டுல செல்லமா வளர்ந்ததுனால அவளுக்கு மேனஸ பத்தி தெரியல. சத்யா சீக்கிரமாவே டீனேஜுக்குள்ள வந்துருவா. அதுக்கேத்த மாதிரி மேனர்ஸ் எல்லாம் நீங்க தான் கத்து கொடுக்கணும். கத்து கொடுக்கறேன். உண்மைதாங்க, நான் இத்தனை நாள் கவனிக்கவே இல்லை. அவளை இன்னும் சின்ன குழந்தையாவே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க அத்தை தான் அவளுக்கு நிறைய செல்லம் கொடுத்து வச்சிருக்காங்க. இனிமே மேனர்ஸ பத்தி, டிசிப்ளினை பத்தி நீங்க அவளை கவனிச்சுக்கோங்க. அவ படிப்பு, நாலேஜ பத்தி எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். படிக்க வைங்க, ஆனா உங்களோட கஞ்சத்தனத்தை மட்டும் என் சத்யாக்கு கத்து கொடுத்துறாதீங்க. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. சேமிப்புக்கும் கஞ்சத்துக்கும் உள்ள வித்தியாசம் முதல்ல உங்களுக்கு கத்து தரணும். யார் என்ன நம்பினாலும் நீங்க மட்டும் என்ன நம்புறது இல்ல. அது என்னுடைய பேட் லக். கேளுமா, கேளு. நீங்க யார் என் பொண்ணு அடிச்சது? நான் ஒன்னும் அடிக்கல. நீங்க ஏதாவது அடிச்சீங்களா? நீங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் என் பொண்ணு அடிச்சீங்களா இல்லையா? சத்யா, இப்படி வா. சத்யா, இப்படி வாடி. உட்காரு. உண்மையிலேயே அழ வர மாதிரி அடிக்கவா? அப்புறம் வாய மூடு. பேக் ஓபன் பண்ணி புக் எடு. சீக்கிரம் எடு. நீங்க உள்ள போங்க. உங்களால அவளுக்கு செல்லம் ஓவர் ஆயிடுச்சு. போங்கன்னு சொல்றல, வேலையை பாருங்க. புக் எடு, ஃபாஸ்ட். நீங்க என்ன சொல்லி தரணுமோ சொல்லுங்க. சீக்கிரம் ஓபன் பண்ணு. இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல ஓபன் பண்ண. ஏதாவது ஒரு பேஜ்ல எழுது. இந்த பக்கம் எழுது, இதுல எழுது. மொத்த கணக்கெல்லாம் பார்த்ததுல ராத்திரி 12 மணி ஆயிடுச்சுக்கா. ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. தலைவருக்கு லீஸு கொடுத்த 10 ஏக்கருக்கு கால்வாயில தூர் வாரலன்னா தண்ணி வராதுக்கா. அந்த விஷயத்த தலைவர்கிட்ட சொன்னியா? சொன்னேன். தூர் வாருங்க, அதுக்கு எவ்வளவு செலவாகுதோ பாதி தரேன்னு. நாளைக்கு காலையில கூலிக்காரங்க வராங்க. இந்த தடவை செலவா சொல்ற, வருமானம் எதுவும் இல்லையா? வேளாண்மைனா செலவுதான்க்கா. பணம் செலவு பண்ணா சில்லறை தான் வரும். நெல்லு மூட்டை 700 ரூபாய் கூட போக மாட்டேங்குது. பாரு எவ்வளவு செலவாகுதுன்னு. டிராக்டருக்கு, கூலிக்காரங்களுக்கு, உரத்துக்குன்னு எவ்வளவு செலவாகுது பாரு. அப்ப இந்த மாசம் தேங்காய் இறக்கலையா? இறக்கலையாக்கா? அப்ப அங்க கூலி எழுதி இருக்க? ஓ, 1ஆம் தேதி இறக்கி இருப்பேன், மறந்து போயிருப்பேன். தேங்காய்லாம் அப்படியே தான் இருக்கு. நல்ல விலை வந்துச்சுன்னா விற்கலாம். அப்புறம் இன்னும் என்னென்ன சொல்லு. வணக்கம் ஆண்டி. வணக்கம் பிரசாத். சித்தப்பே, உங்ககிட்ட அர்ஜென்ட்டா பேசணும். இப்படி வாங்க. நம்ம அக்கா தானே, பரவாயில்ல சொல்லு. ஆண்டி கேட்க கூடாது, இங்க வாங்க. போடா, நீ போகலன்னா அவன் உன்னை விட மாட்டான். போ. என்னடா? எங்க அப்பா அந்த ரங்கம்மா வீட்டையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். இது எப்பவும் உள்ளது தானே. இதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 2-3 தடவை, இப்ப 5-6 தடவை சுத்துறாரு. அவ்வளவுதானே? அது இல்ல சித்தப்பா, அந்த வீட்டு வேலைக்காரி சொன்னா அந்த சேஷுக்கும் நீலாம்பரிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ஊர்க்காரங்களாம் முடிவு பண்ணிட்டு இருக்காங்களாம். வேற என்ன சொன்னா? வேற என்ன சொன்னாங்கன்னா, அவங்க காஃபி கேட்டதுக்கு காஃபிக்கு பதிலா சாம்பார் ஊத்தி கொடுத்தாலாம். தெரியுமா? ஏண்டா இதெல்லாம் பெரிய விஷயமாடா?
வேற என்ன சொன்னா சொல்லு. வேற என்ன சொன்னானா அவ சொல்றது பாதி புரியுது பாதி புரிய மாட்டேங்குது. சரி, நான் அவகிட்ட பேசிக்கிறேன், விடு. நாங்க கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீ கிளம்பு. சித்தப்பு, நீலாம்பரிக்கு எதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு சித்தப்பு. என்னடா ஆயிடும்? நாங்கெல்லாம் இல்ல, ஒன்றும் ஆகாது. நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. சரி. என்னடா என்ன சொல்றாங்க? ராட்சசன் வயித்துல மனுஷன் பிறந்த மாதிரி அந்த தாத்தாராவ் வயித்துல இந்த பிரசாத் பிறந்திருக்கான். என்னடா சொல்ற? நமக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை. பெரியவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ரங்கம்மா வீட்டை சுற்றி சுற்றி வராங்களாம். அந்த தாத்தாராவும் சுற்றுறாராம். அந்த விஷயத்த சொல்ல தான் இங்கே வந்திருக்கான். நீ எதுக்கும் பதட்டப்படாதக்கா. அந்த ரங்கம்மா வீட்டு வேலைக்காரி தான் இவன் கிட்ட வந்து சொன்னாலாம், நீலாம்பரிக்கும் சேஷுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஊர் பெரியவங்கலாம் பிளான் போட்டுட்டு இருக்காங்களாம். எதுக்கும் நாம ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிடலாமா? அதெல்லாம் தேவையில்லைக்கா. அவ என்ன சொன்னாலும் இவனுக்கு பாதி புரிஞ்சிருக்கு. இவன் சொன்னதுல பாதி மறந்துட்டான். அவன் என்ன சொல்றான்னு அவனுக்கே புரிய மாட்டேங்குது. என்ன நடந்ததுன்னு வேலைக்காரி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், அப்போ யோசிக்கலாம். சரியா? மறுபடியும் அந்த ராட்சசி என்ன பண்ணுவாளோ தெரியல. சொத்தை வாங்கிக்கிட்டு நம்மள விட்டுடுவான்னு நினைச்சேன். மறுபடியும் நம்மள விடாம அவ துரத்திக்கிட்டு இருக்கா. நீ தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்றேன். என்னன்னு சொல்லு. அக்கா, அந்த ரங்கம்மா சாதாரண ஆளு கிடையாது. எல்லாத்துக்குமே துணிஞ்சவ. அவ நம்ம வீட்டு பொண்ணு மேல கண்ணு வச்சிருக்கான்னு பார்த்தா இனிமே நாம பொறுத்திருக்கவே கூடாது. நீலாம்பரிக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவன் நினைச்சது நடக்காது. அது மட்டும் இல்ல, நிறைய பிரச்சனை தீர்வுக்கு வந்துடும். நானும் அதை தாண்டா யோசிச்சுட்டு இருக்கேன். அவளுக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். ஆமா, நீங்க சொல்றதுதான் கரெக்ட். முதல்ல இந்த வீட்டுல நல்ல காரியம் நடக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கல்யாணம்னு சொன்னாலே காது தூரத்துக்கு ஓடுறா. அது இதுன்னு காரணம் சொல்லி கல்யாண பேச்சியே பேச விட மாட்டேங்கிறா. அதுக்காக நீ விடக்கூடாதுக்கா. எப்படியாவது சம்மதிக்க வை, பேசு. சாய் விஷயத்துல இப்ப நம்ம முன்னுக்கு போகலான்றியா? எனக்கு என்னமோ நல்லதுன்னு தோணுது. இது வரைக்கும் அந்த பையனை பத்தி நான் எந்த கெட்ட விஷயமும் கேள்விப்படல. தங்கம்க்கா, தூய்மையான தங்கம். நீலாம்பரிக்கு யோகம் இருக்கிறதுனால தான் அந்த பையன் நம்ம கண்ணுக்கு பட்டிருக்கான். நீலாம்பரி அடிக்கடி உங்க வீட்டுக்கு வரால, அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது பேசிக்கிறாங்களா? ஆரம்பத்துல தாட்டு போட்டுன்னு கத்திக்கிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் பேசிக்கிறாங்கக்கா. அப்படின்னா பரவாயில்ல. இனிமே அவங்க கல்யாண விஷயத்த பத்தி பேசலாம். சரிக்கா. சரி, அந்த பையன்கிட்ட பேசி பார்க்கும்போது ஏதாவது கேட்டியா? நம்ம நீலாம்பரி மேல என்ன அபிப்பிராயம் வச்சிருக்கான்னு அவன்கிட்ட கேட்டு பாத்தியா? நீ சொன்னாதானே நான் செய்ய முடியும். இது வரைக்கும் நான் அவன்கிட்ட கேட்கவே இல்லை. நாளைக்கு நான் நீலாம்பரி கிட்ட பேசிட்டு உனக்கு சொல்றேன். நீயும் அவன்கிட்ட பேசி பாரு. அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க. சரி, நான் பேசுறேன்க்கா. இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம், நமக்குள்ளே இருக்கட்டும். சரிக்கா. அக்கா, இப்போ கணக்கு நாளைக்கு பாத்துக்கலாம். நீ வீட்டுக்கு போ. அம்மா, அம்மா, என்ன அதுக்குள்ள கதவு சாத்திட்டீங்க? என்ன ஆச்சு? இப்பெல்லாம் யாரையும் நம்ப முடியறது இல்லல்ல. சங்கைய கிருஷ்ண கிளம்பிட்டாங்களா? இப்பதான் 10 நிமிஷம் ஆச்சு. ஆமா, ஏன் இவ்ளோ நேரம் ஆச்சு? நான் பதறி போயிட்டேன் தெரியுமா? ஏன் பதட்டப்படுற? சொன்னல நான் மாமா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு. நீ சொல்லிட்டு தான் போன. ஆனா இவ்ளோ நேரம் உங்க மாமா இங்கதான் இருந்தாரு. இப்பதான் போனான். நீ வரும்போது பாத்தியா? இல்லையே, நான் வர வழியில பாக்கலையே. மாமா எந்த தெருவுல இருந்து போனாரோ, நான் பெரிய தெருவுல இருந்து வந்தேன். என்ன விஷயமா மாமா வீட்டுக்கு போன? நீ என்ன விஷயமா போயிருக்கன்னு நினைக்கிற? அது எதுக்கோ எனக்கு எப்படி தெரியும்? அது நீயே சொல்லு. நான் சத்யாவை பாக்குறதுக்காக போயிருந்தேன். அவ கிராமர் புக் கேட்டிருந்தா குடுக்கறதுக்காக போனேன். அப்புறம் என்ன விசேஷம்? மாமா வீட்டுல அப்படி என்ன பெரிய விசேஷம் இருக்கும்? எப்பவும் போலதான். உன் அத்தை என்ன பண்ணிட்டு இருக்கா? கிச்சன்ல இருந்தாங்க, ஏதோ சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுல சாய்நாத் இருந்தானா? சாய்நாதன் என்ன கமலஹாசனா? இருக்கான். அடிக்கடி உன்கிட்ட ஏதாவது பேசுவானா? என்கிட்ட பெருசா என்ன பேச போறான்? சும்மா சாதாரணமா பேச போறோம், அவ்வளவுதான். பாவம், சின்ன வயசுலயே அப்பா அம்மா இறந்துட்டாங்களாம். அந்த பையன் சொன்னானா? இல்ல, போட்டோ பார்த்தேன். என்ன உங்ககிட்ட இருந்து தைலம் வாசனை அதிகமா வருது? தலைவலியா?
ஆமா, புது தலைவலி. ஏன் என்னாச்சு? ஒரு ஆண் துணை இல்லாத குடும்பம். அடிக்கடி தலைவலி வந்துகிட்டு தானே இருக்கும். என்னாச்சுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. போய் கையை கால அலம்பிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்ல, நான் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றேன். நீ முதல்ல சாப்பிடு. என்னம்மா நீ இன்னும் சாப்பிடலையா? நான் தான் உன்னை சாப்பிடுன்னு சொன்னல. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். என்னாச்சுமா உனக்கு? ஏன் என்கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் மறைக்கிறீங்க? மறைக்கிறதுக்கு என்னம்மா இருக்கு? பின்ன என்ன, சொத்து பிரச்சனையா? இந்த மாமா ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு கிளறி விட்டுட்டு போயிடுவாரு. உங்க மாமாவால எதுவும் இல்லம்மா. நம்ம சாப்பாடை நம்ம சாப்பிட்டு நம்ம வீட்டுல இருந்தாலும் எல்லாம் நம்மளை பத்தி தான் பேசுறாங்க. என்னாச்சுமா? யார் என்ன சொன்னாங்க? வீட்டுக்கு பிரசாத் வந்திருந்தான். எதுக்கு? வர வர அதிக பிரசங்கித்தனம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அவனுக்கு. வால் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். உன் மாமா கிட்ட பேசலான்னு வந்திருந்தான். என்ன சொன்னா? ஊர் பெரியவங்க எல்லாம் ரங்கம்மா வீட்டில தான் இருக்காங்களாம். எப்படியாவது உனக்கும் சேஷுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க எல்லாரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அந்த பிரசாத்க்கு எப்படி தெரியும்? ரங்கம்மா வீட்டுல வேலை செய்யறவ சொன்னாலாம். அவங்க வீட்டுல எல்லாரும் ஏதோ ரகசியமா பேசிட்டு இருக்காங்களாம். இவன் ஒரு அப்பாவி, அதனால விவரத்தை சரியா அவனுக்கு தெளிவா சொல்ல தெரியல. ஜாக்கிரதையா இருங்கன்னு மட்டும் சொல்லிட்டு போனான். அதை விடுமா, அவங்களால நம்மள ஒன்னும் பண்ண முடியாது. நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா நல்லது தானே? ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்காக கதவை சாத்திக்கிட்டு பயந்து வீட்டுக்குள்ள இருக்கணும்னு இல்ல. நீலா, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். என்னம்மா சொல்லு. முடிஞ்ச வரைக்கும் உனக்கு சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு நினைக்கிறேன். ஏமா திடீர்னு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? என்னைக்காவது உனக்கு கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். அது இப்பவே பண்ணிட்டா இந்த வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளை வந்துருவார்ல, இந்த வீட்டுக்கு ஒரு ஆண் துணை வந்துட்டா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைச்சிரும். நீ என்னமா சொல்ற? கல்யாணத்தை நினைச்சு பார்த்தாலே எனக்கு நடுக்கமா இருக்குமா. எனக்கு பயமா இருக்கு. ஏமா? தெரியல. நிலா, நீ சாப்பிட்ற சமயத்துல இந்த விஷயத்த பேசுனது என் தப்பு தான். இப்ப நீ சாப்பிடாம போயிட்ட என் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். இனிமே உன் கல்யாண விஷயத்த பத்தி பேச மாட்டேன். வாமா, வந்து சாப்பிடு. என் செல்லம்ல, வாமா வந்து சாப்பிடு. கொஞ்சமா சாப்பிட்டு போய் படுத்து தூங்கு. எனக்கு போதும், நீங்க சாப்பிடுங்க. போதும். என்னங்க சாப்பிடலையா? கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றேன். வாங்க, உங்களுக்காக சாய் கூட சாப்பிடாம ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்கான். என்னங்க தூங்கலையா? நீ போய் படுத்துக்கோ, நான் அப்புறம் வரேன். வணக்கம் பிரசாத் தம்பி. வணக்கம். ஏண்டா மங்காய எங்க போய் பாத்தியா? பார்த்தேன் சித்தப்பா, வரமாட்டேன்னு சொல்லிட்டா. என்னடா சொல்ற? ஏன்
அந்த ரங்கம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவான்னு சொல்லிட்டு வரமாட்டேன்ட்டா. நான் வர சொன்னேன்னு சொன்னியா? சொன்னனே சித்தப்பு. எல்லா வேலையும் பாதி பாதியா செய்யறியடா. வரலன்னா எப்படியாவது கூட்டிட்டு வரணும். அவ வரலன்னா நான் என்ன பண்றது? அவ ஒரு பிடிவாதக்காரி. சரியான ஆள்ரா நீ. நீ கூட்டிட்டு வந்தா பேசலான்னு ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருக்கேன். சித்தப்பு, அவ போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் நான் அவளை கூப்பிட்டு கேட்டேன் சித்தப்பு. சரி விடு, அதையாவது செஞ்சியே. என்ன நடந்துச்சான்? இந்த தடவையாவது ஒழுங்கா கேட்டியா? செல்லப்பள்ளியில வீரபத்ரன் இருக்காருல்ல, அரசாங்கத்துல வேலை செய்யறாரு. அவர் ரொம்ப பெரிய ஆளாச்சே. அவர் இல்ல சித்தப்பு, அவர் பையன் குமார் ராஜாவை பத்தி. ஓ, குமார் ராஜாவா? அந்த குமார் ராஜா, எங்க அப்பா, அப்புறம் சோமராஜு, அதான் பக்கத்துல இருக்கானே, இந்த 3 பேரும் ரங்கம்மா வீட்டுல இருந்தாங்களாம். உங்க அப்பாவுக்கும் குமார் ராஜாவுக்கும் ஆகாதேடா. அவங்க 3 பேரும் எப்படி சேர்ந்தாங்க? ரங்கம்மா தான் சேர்த்து விட்டாளாம். எல்லாரும் சேர்ந்து அங்க சிரிச்சு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிரிக்கட்டும் இல்ல கூத்தடிக்கட்டும், முதல்ல அவங்க 3 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க? நல்லா இருக்குடா. மலையை தோண்டி எலிய பிடிச்ச மாதிரி இருக்கு இந்த கதை. 2 பேரும் சேர்ந்து இந்த விஷயத்தை தான் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சித்தப்பு, எனக்கு ஒரு டவுட் சித்தப்பு. ஒருவேளை ரங்கம்மா அந்த மங்காவையும் கையில போட்டுக்கிட்டாலோ? ஏன்னா நான் கூப்பிட்டும் வராம இருக்க மாட்டாளே. நடந்தாலும் நடந்து இருக்கலாம். சரி, இப்ப என்ன பண்ணலாம்? ஒரு வேலை பண்ணலாமா சித்தப்பு? இந்த விஷயம் எல்லாத்துக்கும் சேஷு தானே காரணம். பக்கத்து ஊர்க்காரங்களை கூப்பிட்டு அவன் கையை காலை உடைச்சிட்டுமான பேசாம ஒழிஞ்சு போயிடுவான்ல. டேய், நீ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாத. பெரிய பிரச்சனை ஆயிடும், கேஸ் ஆயிடும். என்ன ஆக போகுது இப்போ? போன முறை பாச்சியை கும்பிட்டுட்டோம்ல. வாய மூடுறா முட்டா பையில. அவனுக்கு பேக்ரவுண்டுன்னு என்ன இருக்கு சொல்லு? ஸ்டைலா தான் சுத்திக்கிட்டு இருப்பான். ஆனா உன்ன மாதிரி அவன முட்டா பைய தான். நான் ஒன்றும் முட்டா பைய கிடையாது. எல்லாரும் இதே தான் சொல்றீங்க. ஆனாலும் நாங்க அவனை தலைமையில போட்டதுல இருந்து அவன் இப்ப முடிய வாடுறதில்ல தெரியுமா? சித்தப்பை, புதுசா அவனுக்கு செப்பரேட் கோட்டிங் கொடுத்துருக்கோம். நேத்து தனியா சலூன்ல மாட்டினான், அங்கேயும் போட்டு புரட்டி எடுத்துட்டோம். இதை என்கிட்ட சொல்லவே இல்லையாடா? படம் பார்த்து நல்லா தாண்டா கெட்டு போறீங்க. 100 பேரை ஒருத்தன் அடிக்கிறது, அதுவும் பறந்து பறந்து அடிக்கிறது, அதெல்லாம் உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவன் ஏன் உன்னை அடிக்கலன்னு தெரியுமா? பேக்ரவுண்ட்ல நான் இருக்கேன்னு. நான் இல்லைன்னா உனக்கு எப்போ குமுறு கஞ்சி கிடைச்சிருக்கும். அது இல்ல சித்தப்பு. அந்த ரங்கம்மாவை நான் கவனிச்சுக்கிறேன், விடு. உங்க அப்பா எங்க இருக்காரு? உள்ள வயக்காட்டுல இருக்காரு. சரி, போய் உன் வேலையை பாரு. தமிழ்